குறித்து நாம் பார்க்க போகிறோம். சான்டிபிகேஷன் அல்லது பரிசுத்தமாக்கப்படுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதோ 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி தெசலோனிக்கிய பட்டணத்தாருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏன் நான் பரிசுத்தமாக வேண்டும், ஏன் நான் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிறதான தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர். அவரிலே ஒரு துரும்பளவு கூட பாவம் இல்லை. அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். இதோ அவர் பரிசுத்த கூட்டர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம் என்று சொல்லி பாடல்கள் எல்லாம் நாம் பாடுகிறோம். அவர் பரிசுத்தமான இடத்திலே வாசம் பண்ணுகிறதான தெய்வம். அவருடைய பிறப்பிலே பரிசுத்தம்